நேற்று நிறைய பேர் வந்து பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லி அனுப்பியிருந்தீங்க. நேற்று வந்து கொஞ்சம் டைம் இல்லாததுனால நான் மொத்தமாக எல்லாத்துக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அப்புறம் நிறைய பேர் இன்றைக்கி கொஞ்சம் வருத்தப்பட்டிருந்தீங்க. நான் எல்லாரோட நேமும் எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் ஒருத்தருக்கா நேற்று பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கும் இன்றைக்கி கொண்டாடுறவங்களுக்கும் நான் விஷ் பண்ணுறேன். செல்வின் அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே, கிரிஜா அவங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே, அதுக்கப்புறமா அமுதா அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் நேற்று பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே அமுதா ஹஸ்பண்ட். பாலா தனா அவங்களுக்கு நேற்று வந்து கல்யாண நாள், அவங்களுக்கும் கல்யாண நாள் வாழ்த்துக்கள். குணா சுதா அவங்களுக்கும் நேற்று திருமண நாள் வாழ்த்துக்கள். அப்புறமா ஹாப்பி பர்த்டே ஆதித்யா, ஹாப்பி பர்த்டே சௌந்தர்யா. சௌந்தர்யாங்கிறவங்க வந்து எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு நிறைய பேர் வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. யாரும் இல்லை அப்படின்லாம் கிடையாது, எல்லாருமே இருக்கோம். அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. சௌந்தர்யா அவங்க நீங்கள் அப்படி யாரும் இல்லை நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களை பிடிச்சவங்க கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு இருக்கோம். அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க சூர்யா, ஹாப்பி பர்த்டே சூர்யா. ஹாப்பி பர்த்டே மதுமிதா. அப்புறம் பவ்யா மோனாங்கிறவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவாம். அவங்க ஃப்ரெண்டு பேர் அவங்க அதில் போடலை. அவங்களுக்கும் இன்றைக்கி ஹாப்பி பர்த்டே. பூஜா அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. தேன்மொழி துரைமுருகன் அவங்களுக்கு வந்து 7வது வருஷம் வெட்டிங் அனிவர்சரி. அப்புறமா ஜெயலக்ஷ்மி அவங்களுடைய அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்தநாள், ஹாப்பி பர்த்டே ஜெயலக்ஷ்மியுடைய அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே. அசில் அப்படிங்கிற ஒரு குட்டி பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே அசில் குட்டி. அப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவங்களோட குழந்தைக்கு வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. அவங்க பேர் வந்து ஹர்ஷினி கிருஷிகா. ஹாய் ஹர்ஷினி கிருஷிகா. கிறிஸ்டினா ராஜகுமாரி உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. திவ்யா தனா அவங்களுக்கும் இன்றைக்கி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே திவ்யா தனா. ஹயா ஃபாத்திமா வந்து ஆண்ட்ரசனை கேட்டிருந்தீங்க. இந்த இவன் தான் ஆண்ட்ரசன். அழுவுனி அழுதுட்டுருக்கா. அங்கே பேர் ஹாய் சொல்லு. காசு வாயில் இருக்கக்கூடாது. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் காசு. காசு காட்டிரு. காசு காட்டுறதுல டாட்டா. நேற்றும் இன்றைக்கும் பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நேரம் பேசியாச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெதுவா வாங்க, சத்தம் போடாதீங்க. சார் எதுக்கு சார் சொந்த வீட்லயே தெரியாம கேமரா மாட்டுதீங்க? பொண்டாட்டி மேல சந்தேகமோ? வாய கழுவு. என் பொண்டாட்டி எவ்வளவு நல்லவன் எனக்கு தெரியும். இது வேற ஒரு மேட்ரு. வீட்டுல பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்கறதுக்காகவா? கேமரா மாட்டுற வேலை மட்டும் தான் உன்னுடையது. சீக்கிரம் மாட்டு. சரி சார் ஆங்கிள் பாருங்க. கொஞ்சம் மேல தள்ளி மாட்டுப்பா, அப்புறம் கேமரா இருக்கிறது தெரியக்கூடாது. டிவி உடைச்சிடாத. சார் இப்போ ஓகேவா? ஓகே தான், ஆனா துண்டா தெரியுத. பக்கத்துல ஏதாட்டு பூ வச்சு விட்டுறவா? சரி சார் இப்போ ஓகேவா? ஓகே சார். அங்கே அப்படி ஒரு கேமரா இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பூவை யாரும் எடுத்துடாம பார்த்துக்கிடுங்க. எதுவும் கேட்டாங்கன்னா ஏதாவது சொல்லிடுங்க. அது வாடாது, பிளாஸ்டிக் பூ. பர்ஃபெக்டாக மாட்டி கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். சரி, அமௌண்ட் நான் உங்களுக்கு பேசினபடி ஆஃபீஸில் தந்துடுறேன். ஓகே சார், நோ ப்ராப்ளம். உங்களை எனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? அது மட்டும் இல்லாமல் நம்ம மினி மேடம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாள்ல நீங்கள். வாரேன். எங்கள் வீட்டில் கேமரா மாட்டது யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பாக எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. சரியா? ரேகாவுக்கு கூட தெரியக்கூடாது. ஓகே சார். நான் எத்தனை வீட்டுக்கு திருட்டு கேமரா மாட்டியிருக்கேன்? இது திருட்டு கேமரா இல்லையா, நல்ல கேமரா தான். சரி சார். யாரும் ஒத்துக்கிட்டாங்க திருட்டு கேமரான்னு? இவன் ஒருத்தன்பா. சரி, ரொம்ப நன்றி, கிளம்புங்க. ஒரு வழியா கேமரா மாட்டியாச்சு. நாளையிலிருந்து என்ன நடக்கு நான் கண்டிப்பா பார்ப்பேன். இந்த ஹால் இனி பிக் பாஸ் வீடு மாதிரி ஆகப்போகுது. இனி யாரும் தப்ப முடியாது. பேசிட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. பண்ணிட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. மாரிக்கு பிரச்சனையா இல்ல பெரியமாவுக்கு பிரச்சனையான்னு தெரிஞ்சிடும். அன்னைக்கு அவ்வளவு நடந்தும் காலையிலே வந்து உட்கார்ந்திருக்கியோ? உன்னை இன்னைக்கு நான் மெண்டல் ஆக்குவேன். மருமகனே வா, தீய அள்ளி வாயில போட போறேன். மாப்பிள்ள இந்தாங்க. என்னது தீய கொண்டு வந்திருக்கீங்க? ஐயா மாப்பிள்ள, சுட 3 இட்லி. கட்டுங்க, வாயில போடுவோம். இட்லி எங்க இருக்கு? தீ தானே இருக்கு. ஐயோ, உங்களுக்கு கண்ணு போச்சா? சுட இட்லி ஆவி பறக்கு. கட்டுங்க.
காட்டுங்க வாயில போடுதே. ஐயோ இது தீ. மாப்பிள்ளை இட்லி சாப்பிடுங்க. இந்த கிழவி நீ ஒரே கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டா. தீ அந்த பக்கம் போட்டுட்டு இப்ப இட்லியை கொண்டு வந்து நான் நடிப்பேன் ஒரு நாடகம். எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க. என்னாச்சுக்கா என்ன? சுட சுட மாப்பிள்ளைக்கு இட்லி கொண்டு கொடுத்தேம்மா. அவரு இட்லிய பார்த்து தீ தீன்னு கத்திட்டு ஒரே ஓட்டம். பாவம் பெண்டல் முத்திட்டு சங்கடமா இருக்கு. அவனுக்கு என்ன கண்ணை விஞ்சி போயிட்டான். இட்லியை பத்தி தீ தீங்க ரேக்காம சித்தி இப்படி சொல்லுதுன்னு தப்பா நினைச்சுக்கிடாத. ஒண்ணு டாக்டர் மெண்டல் டாக்டரை போய் பாருங்க, இல்லைன்னா கண் டாக்டர் பாருங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கம்மா. என்ன செய்யணும் எனக்கே ஒண்ணு புரியல சித்தி. இது என்னதுமா? இட்லிமா. புருஷன் கண்ணுக்கு இது தீ. கடவுளே, பேசாம மெண்டல் ஆஸ்பத்திரியில ஒரு வருஷம் சேர்த்து விடு. அப்படி ஒரு வருஷம் அங்க போட்டா நெசமான மெண்டலா மாறிடுவான். சரியான பிறகு நம்ம கூட்டிட்டு வருவோம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நான் ஆபீஸ் கிளம்ப போறேன். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? மீனாட்சி, ஏதாவது ஒரு முடிவெடு. என்ன பண்ணனு ஒண்ணுமே விளங்கவே மாட்டுக்கு. கச நிம்மதியே இல்ல. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி? அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். அந்த மீன்காரியுடைய மகன் இந்த வீட்டுக்கு மருமவனா ஆகவே கூடாது. அவ ஒரு திமிரு பிடிச்ச கலவி. என் பிள்ளைய தனம் தனம் அளவப்பா. அதனாலதான் நான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிச்சு வா போலாம். எங்க எலிஃபன்ட் மேடம்? கல்யாண கால் கொடுக்க. அதுக்குள்ள கல்யாண கார்டு அடிச்சிட்டீங்களா? ஒரே ஒரு கார்டு மட்டும் அவசர அவசரமா எடுத்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? அந்த சரவணனுக்கும் அந்த குடிமிக்கும் கொடுக்கிறதுக்கு. ஏன் அப்படி பண்றீங்க? அன்னைக்கு கடையில வச்சு நான் ஒளிஞ்சு நின்று பார்த்தேன். என்னெல்லாம் வாங்கிட்ட என்னை பத்தி மூட்டி விட்டாங்க ரெண்டு பேரும். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டாத. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பைத்தியம் கிடையாது. அது நீங்க கேட்டுட்டீங்களா? ஆமா ஆமா, எல்லாத்தையும் நான் கேட்டுதான் இருந்தேன். நீ எப்படி விட்டு கொடுக்காம பேசின அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். வா இந்த காடை போய் அதுங்க மூஞ்சில எரிஞ்சிட்டு வருவோம். சரி எலிஃபன்ட் மேடம். என்னைய பணதாசு பிடிச்சவன் சொல்லுதான். பணதாசு பிடிச்சவன் எப்படி பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பா? அதானே. இங்க இரு பிச்சுமணி, நீ நாளைக்கே திடீர்னு வந்து நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து அதை நம்பவும் மாட்டேன். அது மட்டும் இல்லாம உன் பைசா 10 பைசா எனக்கு வேணும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ ஒரு ரோட்ல பிச்சை எடுத்த பிச்சைக்காரன், அது எனக்கு தெரியும். அதனால எனக்கு அப்படிதான் ஒண்ணு பிடிச்சதே தவிர நீ வேற என்னன்னு நான் கேட்கல. சரியா? ஆனா ஒரு விஷயம், நாளைக்கு கல்யாணம் ஆயிட்டு எனக்கு பொண்டாட்டி கிண்டாட்டி இருக்குன்னு எதுவும் குண்டை கிட்ட தூக்கி போட்டுறாதப்பா. அப்படிலாம் எதுவுமே இல்லை எலிஃபன்ட் மேடம். ஆமா ஆமா, எந்த குண்டை போட்டாலும் தாங்கிடுவேன். இப்படி எதுவும் குண்டை கிட்ட போட்டுறாத. சரி வா போவோம். 80 நாள் ஆச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்து. ஒரு காலத்துல இந்த வீட்டுல தான் கிடந்தேன். அதை பத்திலாம் இப்ப பேச வேண்டாம் எலிஃபன்ட் மேடம். ஓ, உனக்கு பொச்சச்சி அதோ பொச்சச்சி. அதுக்கு பேரு பொசசிவ். அதுதான் அதுதான் மூஞ்சிலே தெரியுதே. வீட்டுல ஆள் இருக்கீங்களா? உள்ளே வரலாமா குடுமி சனியனே? எனக்கு ரொம்ப தலை சுத்துது. எனக்கு வாந்தி வாந்தியா வருது. எனக்கு ஒரே எரிச்சலா இருக்கு. எனக்கு ரொம்ப கோபம் வருது. காயு, இந்த மாதிரி நேரத்தில் இப்படியெல்லாம் குதித்து குதித்து பண்ணக்கூடாது, உடம்புக்கு கேடு. நான் என்ன செய்வேன்? எனக்கு என்னவோ போல செய்து. பேசாம வீட்டுல பாடு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? குடுமி மைனி எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. 10 நாளா தலை வர்றது கிடையாது, ஒழுங்கா குளிக்கிறது கிடையாது, மண்டை பூரா அட்டு பிடிச்சு கிடக்கு. சை அக்கா, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவளுக்கு தலைவாரி விட்டு அவளை படுக்க வைக்கலாமே. ஏ பாப்பா, அவ சொல் பேச்ச கேட்க மாட்டேக்கா. நான் என்ன செய்யட்டும்? வாந்தி வருது கொமட்டுதுன்னு இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கா. மாத்திரை ஒழுங்கா போட மாட்டேக்கா. ஊர்ல யாருமே மாசமா இல்லையாக்கும் அதிசயமா பண்ணிட்டுடக்கா. அவளுக்கு உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி என்னமோ செய்கிறது பாவம். அது மசக்கதான், அதுக்கு என்ன செய்ய முடியும்? பேசாம ஒரு புளிப்பு மிட்டாய் வாயில போட்டுட்டு படுக்க வேண்டியதானே. இவளுக்கு என்ன வேலை இருக்கு வீட்டுல? ஜும்சக்கா ஜும்சக்கா தையத்தக்கா தையத்தக்கா.
பொருளை வித்த நடக்கு போல. இவளை யார் உள்ளே விட்டது? ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். இவரை கேட்டுட்டு தான் உள்ள வரணுமா? என்ன ரொம்ப சீன் படுத்தீரு? அந்த கண்ணா கண்ணை புடிங்க அவிச்சு தின்னுபிடுவேன். என்ன பானுமதி, எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு என் தம்பி கண்ணை புடுங்குவியா? புடுங்கு பாப்பு, இவரு பொம்பளையா இருந்தா புடுங்கு. அக்கா சும்மா இரு, ஏதாவது செய்துவிட போறாள் என் கண்களை. அந்த பயம் இருக்கணும். என்ன விஷயம்? எதுக்கு இங்க வந்திருக்க? பானுக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ ஏன் ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு நிக்க? உனக்கு என்ன செய்யுது? வாந்தி வாந்தியா வருது, தலைலாம் சுத்துது, மயக்கமாயி இருக்கு. ஐயா, இது கேன்சர். போய் டாக்டர் போய் பாரு. உன் வாயை கழுவு, அவள் மசக்கையில் இருக்கிறாள். தேவையில்லாத பேச்சுக்களை பேச வேண்டாம். ஓ, இந்த பெரிய சாத்தான் குட்டிக்கு ஒரு சின்ன சாத்தான் குட்டி வர போகுது. என் குழந்தையை சாத்தான் குட்டி என்று கூட உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? வா 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 வா, நீயும் உன் பாசையும் பா. பானுமதி, இப்ப எதுக்கு வம்பளத்துக்கிட்டு இருக்க? அடியால கூட்டு வந்து இப்ப பணம் கேட்க வந்திருக்கியோ? டைவர்ஸ்லாம் ஆயி போச்சு, ஒண்ணும் கிடையாது, ஓடிடு. எப்போ எப்போ ரொம்ப ஆடாதுங்க. இந்தாங்க கல்யாண கார்டு. எனக்கு ஆகஸ்ட் மாசம் கல்யாணம். மாப்பிள்ளை யாரு? இதுதான் மாப்பிள்ளை பிச்சுமணி. இவன் கூட கல்யாணமா? சரிதான். கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடாத குடிமி. நீ ஒரு வயிற்றுச்சல் பிச்சவ பத்தியா? உன் கண்ணு வச்சாலே விளங்காத இந்த இடம் நாசமா போயிரும். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத பத்துக்க. ஆமா ஆமா, இனி ரொம்ப மட்டமா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதான் எனக்கும் கல்யாணம் ஆகும் போதுன்னு சொல்ல வந்தேன். ஆமா, உன் தம்பி அந்த கண்ணே அவசர அவசரமா அந்த பின்னாடி நிக்கிற அந்த பழைய பங்களா மூஞ்சி வரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இந்த 5 பைசா மூஞ்சிய காதலிச்சு வரை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? நீ மட்டும் என்னவும் பணக்காரனையே கல்யாணம் செய்ய போகிறாய்? ஒரு பிச்சைக்காரனை தான் கல்யாணம் செய்ய போகிறாய்? உன் மூஞ்சிக்கு மட்டும் என்ன கோடீஸ்வரனா கிடைக்க போகிறான்? ஏதோ அந்த நேரத்தில் நான் பைத்தியமாக இருந்ததால் உன்னை காதலித்து விட்டேன். இல்லை என்றால் உன் மூஞ்சிலே நான் முழித்திருக்க மாட்டேன். ஆமா ஆமா ஆமா, இவன் பெரிய அழகு சுந்தரப்பா. காடு கொடுத்தாச்சுலாமா? கிளம்பு கிளம்பு. இங்க இருங்க, இந்த பிச்சைக்காரன் இனிமே அவனை இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். பிச்சைக்காரனோ பணக்காரனோ இனிமே அவன் ஏன் பீருசன்? நீ எப்படி பிச்சைக்காரனை பிடிச்ச? வேற வழி கிடையாதுல. எந்த பணக்காரன் இனி உனக்கு கல்யாணம் பண்ணுவா? முத்துன கத்திரிக்கா. அதனால கிடைச்ச வரைக்கும் லாபம்னு இவனை வீட்லயே வேலையும் செய்ய வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க போற. குடுமி, ஏதோ எனக்கு ஒரு பிச்சைக்காரனாவது கிடைச்சிருக்கான். ஆனா நீ பல வருஷமா புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு ஒத்தையில தெரியுத. அவன் இருக்கானா செத்தானான்னு கூட தெரியல. நீ எல்லாம் பேசாதன. ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, வெளியே போ. பத்திரிகை கொடுத்து விட்டாய், செல், வெளியே செல். பானுக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கல்யாணம் ஆக போறதுல நான் நினைச்சு நிறைய நாள் கவலைப்பட்டிருக்கேன். பானுக்கா வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு. இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. உங்க வாழ்க்கையை நீங்க நல்லபடியா வாழுங்க. பரவாயில்லையே, வவால் பூச்சி கூட இந்த வீட்டுல நல்லவங்களா இருக்கா. மத்த யாரும் சரியில்லை. உன் புருஷன் புத்தியும் மயிரி புத்தியும் உனக்கு வந்துடாமன்னு உடம்ப பாத்துக்கோ. நல்லா சாப்பிடு, சரியா? வாரே, நீ வேணா கல்யாணத்துக்கு வா, சரியாட்டி? சரி, போயிட்டு வரேன். இப்ப மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பானு அக்கா வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஏன்னா அவங்க வாழ்க்கை இப்படி ஆகுறதுக்கு நானும் ஒரு காரணமா ஆயிட்டேனேன்னு ரொம்ப கவலையா இருந்தது. இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவள் வாழ்க்கை எப்படி மாறினாலும் அதற்கு அவள் மட்டுமே காரணம். முதலில் படத்துக்கு ஆசைப்பட்டால், பிறகு படத்துக்கு ஆசைப்பட்டு என்னை விவாகரத்து செய்தால், இப்பொழுது பிச்சைக்காரனை திருமணம் செய்ய போகிறாள். இதுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு உடம்பை கெடுத்துக் கொள்ளாதே. மாத்திரையை போட்டு ஓய்விடுமா. சரி சரவணன். என்னைய பத்தி கேவலமா பேசிட்டாலே. என் புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு நான் ஒத்தையில கிடக்கிறேன் என்னை குத்தி காட்டுதா? அதுக்குன்னு அந்த குடிக்கார பையில இங்க கூட்டு வர வைக்க முடியுமா? பானுமதி ஏதாவது பண்ணணும். ஏக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு ஆள் இருக்கு. அந்த ஆள் எனக்கு இவனை பிடிக்காதுன்னு சொல்லும். அப்புறம் அந்த ஆள் கூட ரொம்ப லாங்கா பைக்ல எல்லாம் போயிட்டு வரும். என்னடி மொட்டை கட்டியா விளையாடிட்டு இருக்க? அது குத்த வேண்டிய ஆளுகளுக்கு குத்துனா போதும். ஏன் குண்டக்கா, அவள் என்னைய தான் சொல்லுதா. நேரம் அந்த சூரிய கூட போய் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போனோம்ல, அதை சொல்லுதா. மார்க்கெட்டுக்கு போனியாக்கும்? ஆமாக்கா, பொம்பளையால் தோத்துரும். ஒவ்வொரு காயும் பிசுக்கி நசுக்கி உடச்சி பிச்சு பார்க்காம திடுங்க. காலையில் மார்க்கெட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வீட்டுக்கு வந்தோம். இருட்டி போச்சு. பாவம் எங்கள் அத்தைப்பட்டி சாப்பாடே செய்யலை போல, பழைய குழம்பு வச்சு கொடுத்துருக்கு. அது என்னட்டி அப்படி காயை பார்த்து வாங்கதான்? ஆமாக்கா, கேட்டால் எதுனாலும் பெஸ்ட்டாக தான் வாங்குவேன், பெஸ்ட்டாக தான் பண்ணுவேன்ட்டு ஓவராக சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. எரிச்சலாக இருக்கவன் பண்ணுறதை பார்த்தாலே.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. அவனுக்கு அப்படி குணம் போல தெரியுது. அதுக்குன்னு ஒரு அளவு வேண்டாமா? காய்கறி வாங்கினோமா வந்தோமா இல்லாமல் ஒரு 4 புறவை காய் வாங்குவாவ. அப்போ ட்ரெஸ்ஸு வாங்கினா ராத்திரியே போய் கடையில் போய் படுத்துக்கிடுவான் போல. ஆமாக்கா, அவன் செஞ்சாலும் செய்வான். அப்ப ஞாயிற்றுக்கிழமை அதுமா கறிகறி எதுவும் சாப்பிடாம கிடந்திருக்கீங்கன்னா எல்லாரும். ஆமாக்கா, இந்த லட்சணத்தில் நானும் கீத்தாக்கம் வேற மாறு வேஷம் போட்டுட்டு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கறதுக்காக வண்டியை வேற எடுத்துகிட்டு போனோம். கடைசியில் ஒன்றுமே கேட்கல. ஒட்டு கேட்டதுக்கு பேயா அலையாதட்டி. அதுக்கு பேர் ஒட்டு கிடையாது. அது என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிற ஓர்வம். நேத்து இவ மூஞ்ச பார்க்கணுமே அப்படி பூத்து குலுங்குச்சு. ஆமாம், பூத்து புழுங்குது. நானே வேகாத வெயிலில் வேத்து வேத்து ஊற்றிக்கிட்டு இருந்தது பூத்து குழுங்குச்சப்ப. நீங்க வேணா பாருங்க எல்லாரும். இன்னும் 1 மாசத்துக்குள்ள இவங்க 2 பேரும் பின்னி பிணைஞ்சு கிடக்க போறாங்க. சாய் என்னதா பின்னி பிணைஞ்சுன்னு அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ இழிச்சக்கா, நான் சொல்றது அவங்க 2 பேரும் லவ் பண்ண போறாங்க. ஆமா, லவ் பண்ணாவப்பா. சான்சி என்ன இங்கே வந்திருக்கான்? திருப்பி காய் வாங்க கூப்பிடுவானோ? கொஞ்சம் வாங்கலே. உங்க சான்சி சான்சி என்ன விஷயம்? கொஞ்சம் தனியா பேசணும். நான் அனுப்பி வைக்கிறேன். என்ன குழந்தை நேரம் எங்க முட்டையிலன்னு சொல்ல மாட்டீரோ? இந்த அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆளு ஒரு மாதிரி கிறுக்க மாதிரி இருக்காம்ல. பாவம் டீ, ஏன் அப்படி சொல்லுத? இல்ல, அவ எப்படி நமக்கு சொல்ல போறா? அது எங்கேயே சொன்னா என்னவா இவனுக்கு? ஓவர் சீன் பார்ட்டியா இருக்கானே. சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணம். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கியிருந்தோம்ல, அதை கொடுக்க தான் தனியாக கூப்பிட்டீங்களாக்கும்? அங்கேயே கொடுத்துருக்கலாமே. இல்ல இன்னும் எனக்கு ஒரு 3 நாள் டைம் வேணும். ஏ கடவுளே, ஒரு 1000 ரூபாய்க்கு எத்தனை நாள் தான் டைம் கேட்பான் இவன்? கழுத்துலலாம் செயின்லாம் போட்டிருக்கான், 1000 ரூபாய் இல்லாமலாம் இருக்கான். காது தூக்குற அளவுக்கு எதுவும் யோசிக்கல. எப்போ தான் கொடுப்பீரு? சுந்தரி வயாம கேட்டடக்கா. சுந்தரி யாரு? அந்த மஞ்சள் கலர் முடியா? அவளும் அவன் மூஞ்சும். இங்கே இருங்க, என் ஃப்ரெண்ட் ஏதாவது பேசுங்கன்னா கெட்ட கோவம் வந்துடும். அப்புறமா இங்கே இருக்கிற கல் எடுத்து மண்டே பேத்துருவேன். ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? சுந்தரி உங்களை என்ன பண்ண? அவளை எதுக்கு ஏசுதீங்க? சரி சாரி, போதுமா? ஒரு 3 நாள் டைம் கொடுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு 1000 ரூபாய் கூட இல்லாமல் இருப்பீங்க. 3 நாள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி, நான் ஒரு நாள் எங்கேயாவது கொத்த வேலைக்கு போய் தான் அந்த காசு அடைக்கணும் போல தெரியுது. எனக்காக 3 நாள் பொறுக்க முடியாதா? சரி, போகிறதுக்கிற இதை அங்கேயே சொல்லியிருக்கலாம். இவ்வளவுலாம் இப்போ ஏதாவது கேட்பாளுவோ? சை, நேற்று காயெல்லாம் வாங்க கூட்டு போனேன், இப்படி எடுத்தறிஞ்சு பேசுதீங்களே. களோ, காய் வாங்க போனது உங்கள் பெரியம்மாவுக்காக. என்னமோ எனக்கு கொடுத்த மாதிரி பேசுறாரு. சரி, அடுத்த வாரம் நம்ம காய் வாங்க போவோம். எதுக்கு? உன் கூட வெந்துச்சு ஆவதுக்கா? எம்மாடி நான் வரலப்பா. ஜானகி, எத்தனை வாட்டி சொன்னாலும் பேரை மறந்து கொண்டாடு. ஜானகி, தன்னால கத்திக்கிட்டே நில்லு, நான் திரும்ப மாட்டேன். ஓஹோ, உன்ட கடன் வாங்க போய் கூப்பிட திரும்ப மாட்டேங்கியோ? எண்ணி 4 நாள்ல 1 ரூபாயை கொடுத்துருந்தேன். 3 நாள் தலைனா கல்லை வச்சு மண்டை உடைச்சிருவேன். அத்தான் வருவாங்க, ஒரு முத்தம் கொடுப்பாங்க. ஏ அச்சம் வச்சம் கோச்சம் அடா ராசைப்பாங்க. தனியாக கூட்டு போய் என்ன கொடுத்தான்? உன் மாற 2 பேரும் வாயும் பிச்சு விடுவேன். அவன் வாங்கின 1000 ரூபாய்க்கு இன்னும் 3 நாள் டைம் கேட்டிருக்கான். ஒரு 1000 ரூபாய் கூடவா இல்லாம இருப்பான்? நீ நல்ல நம்ம கடை காசு எடுத்துட்டு அவனுக்கு கொடுத்துருக்கேன, மரியாதை நாளைக்கு காசை வச்சிரு. ஆமாம், அதை தான் சொன்ன சுந்தரி ஏசுவான்னு. நாளைக்கு நான் ஏதாவது கொத்த வேலைக்கு போய் இந்த 1000 ரூபா வச்சிருந்தம்மா, ஆளை விடு. கடை காசு யாரும் எடுக்க கூடாது, அதான் ரூல். நீ இப்ப எடுத்தீங்கன்னா நாளைக்கு நெட்டவழி எடுத்து அதை தும்பா. பத்தியா சுந்தரி, சைடு கேப்ல என்ன கேவலப்படுத்திட்டியே? இல்லடி, எல்லாருக்கும் அப்படித்தானே தோணும். யாரும் இப்படி கடை காசு எடுக்காதுங்க. சாரி சுந்தரி, நாளைக்கு வேலை ஏதாவது ஒரு வேலைக்கு போய் அந்த ரூபாயை அடைச்சிருவேன் மாட்டி. சாரி, சீக்கிரம் பண்ணு. சரி சரி. சரி, அந்த நாதாரிக்கு ரூபாயை கொடுத்துட்டு நான் கிடந்த சீரழி தான்ப்பா. சான்ஸ் ராணி பாவம், அத்தை பாட்டிக்கிட்ட சொல்லி அவளுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்க சொல்லணும்.